தாக்கும் தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது தமிழ்ச் சங்கத்தின் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் உங்கள் அனைவரையும் காண்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நமது சங்கம் என்பது வெறும் அமைப்பல்ல, அது ஒரு குடும்பம். புலம்பெயர்ந்த இந்த மண்ணில் நமது மொழியையும் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு பாலமாக நாம் அனைவரும் இணைந்து செயல்பட்டு வருகிறோம். கடந்த காலங்களில் உங்கள் ஒவ்வொருவரின் மேலான ஒத்துழைப்பால் நாம் பல மைல்கற்களை கடந்துள்ளோம். குறிப்பாக விழாக்குழுவினர் மற்றும் தன்னார்வலர்களின் தன்னலமற்ற பங்களிப்பு பாராட்டுக்குரியது. ஒவ்வொரு விழாவிற்கும் நீங்கள் அளிக்கும் பேராதரவும் அன்பும் எங்களை மென்மேலும் உழைக்க ஊக்கப்படுத்துகிறது. அதே உற்சாகத்துடன் இந்த ஆண்டின் திட்டங்களையும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முன்னெடுத்து செல்வோம். நீங்கள் அனைவரும் அறிந்தபடி 2025ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற தற்போதைய செயற்குழுவின் பதவிக்காலம் 2 ஆண்டுகளாகும். அந்த வகையில் இந்த செயற்குழு நடப்பாண்டு இறுதி வரை தொடர்ந்து செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமது மற்ற விழாக்கள் மற்றும் வருங்கால திட்டங்கள் குறித்து விவரிக்க நமது சங்கத்தின் செயற் வீரர்கள், அதாவது செயற்குழு உறுப்பினர்களின் காணொளிகளை ஒவ்வொன்றாக இப்போது பார்க்கலாம். நன்றி. இவன் பாலாஜி ஜெயபால். தமிழால் இணைவோம், அன்பால் உயர்வோம், ஒற்றுமையே வலிமை. வணக்கங்க. நான் சதீஷ் நடராஜ், சுடாக்கம் தமிழ் சங்கத்தின் செயலாளர். 2025ஆம் ஆண்டு நம் சங்கம் வருடம் நடத்துகின்ற பொங்கல் விழா, சித்திரை விழா மற்றும் கோடை விழா சிறப்பாக நடைபெற்றதுங்க. இதற்கு மேல தனிநபர் வரி மற்றும் ஸ்வீடனில் வேலைவாய்ப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் வெற்றிகரமாக நடத்தினோம். முதல் முறையா STS ஓப்பனுங்கிற இறகுப்பந்து போட்டியும் நடைபெற்றது. சங்க ஆண்டு விழாவும் நவம்பர் மாதம் நடைபெற்றது. இந்த விழாக்களை பற்றி நம் செயற்குழு உறுப்பினர்கள் இதற்கு அடுத்து வர காணொலிகள்ல உங்ககிட்ட தெரிவிக்க போறாங்க. இன்னொரு மைல்கல் பாத்தீங்கன்னா, நம்ம சங்கத்துல சென்ற வருடம் 300 குடும்பங்கள் உறுப்பினர்களாக இணைஞ்சிருக்காங்க என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற வருடம் அனைத்து நிகழ்வுகளிலும் எப்படி ஒத்துழைப்பு தந்தீங்களோ அதே மாதிரியா இந்த வருடமும் இனி வரும் வருடங்களிலும் நம் சங்கத்துக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்று நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம். அனைவரும் தமிழால் ஒன்றிணைந்து இருப்போம். ஒற்றுமையே பலம். நன்றி, வணக்கம். பொங்கல் திருவிழா ஒரு மீள்பார்வை. நமது சங்கத்தின் முதன்மையான விழாவான பொங்கல் திருவிழா கடந்த பிப்ரவரி மாதம் சுமார் 500க்கும் மேற்பட்ட உறவுகள் பங்கேற்க மிக விமரிசையாக நடைபெற்றது. இயல், இசை, நாடகம் என முத்தமிழை போற்றும் கலை நிகழ்ச்சிகளில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்றது நம் விழாவிற்கு பெருமை சேர்த்தது. நமது தாரக முழக்கமான ஒற்றுமையே வலிமை என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் பொங்கல் திருவிழாவில் பல அமைப்புகள் நம்முடன் கைகோர்த்தன. நமது அழைப்பினை ஏற்று பங்கேற்ற இந்திய தூதரகம், ஈழத்தமிழர் ஒன்றியம், வெஸ்டராஸ் தமிழ்ச் சங்கம், ஆல்முட் தமிழ்ச் சங்கம், ஸ்வீடன் பறை, ஸ்டாக்ஹோம் சிலம்பம், SSK, ஸ்வீடன் தெலுங்கு கம்யூனிட்டி மற்றும் ஸ்வீடன் கன்னட கூட்டா ஆகிய அமைப்பினருக்கும் எந்நாளும் துணை நிற்கும் நமது நன்கொடையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். என் பெயர் ஹரிஷ் கௌதம் பாஸ்கரன். ஸ்டாக்ஹோம் தமிழ் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக செயல்பட்டு வரேங்க. நம்ம கடந்த வருடம் பார்த்திங்கன்னா 2 முக்கியமான நிகழ்வுகள் நடத்தினோம். அதில் முதலாவது ஸ்டாக்ஹோம் தமிழ் சங்கம் மற்றும் பர்சனல் ஃபினான்ஸ் ஸ்வீடன் இணைந்து தனிநபர்களுக்கான வரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினோங்க. அதை ரொம்ப வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். இதில் பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலை ராமநாதன் அவர்கள் பர்சனல் ஸ்வீடன் ஃபினான்ஸ் அதில் நமக்கு வரி ஆவணங்களின் அடிப்படை, இது எப்படி நம்ம பதியணும், அதுக்கப்புறம் முதலீட்டு வரி விவரங்கள், இது போன்ற மிக முக்கியமான நுணுக்கமான தகவல்கள் மட்டும் பகிர்ந்துக்கிட்டாங்க. இதை நம்ம மெம்பர்களுக்கான உறுப்பினர்களுக்கான இலவச நிகழ்ச்சியாக நடத்தினோங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு கட்டமைப்பு நிகழ்ச்சி நடத்தினோங்க. இதுவும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுங்க. திரு நிவின் மோரி மற்றும் திருமதி மனோன் மேரி அவர்கள் நமக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த வருடம் நம்ம இது போல் நிகழ்வுகள் நம்ம நடத்த திட்டமிட்டிருக்கோம். உங்களுடைய ஆதரவும் அன்பும் எப்பவும் தேவை. ஒற்றுமையே பலம். நன்றி. வணக்கம். என் பெயர் கிருத்திகா செல்லதுரை. நான் சுடோக்கும் தமிழ் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக உள்ளேன். இங்கு கூடியிருக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வருடத்தைய சித்திரை திருவிழா கொண்டாட்டங்களைப் போலவே
சென்ற வருடம், அதாவது 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் சித்திரை திருவிழா கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. அதுவும் இதே தும்பாசீனன்ல தான் நடைபெற்றது. சித்திரைனா வசந்த காலம் இல்லைங்களா? அதை நினைவூட்டும் வகையில் வந்திருந்த அனைவருக்கும் விதைகள் வழங்கப்பட்டன. மேலும் ஒரு சிறிய புதிய முயற்சியாக குழந்தைகள் ஒரு அணியாகவும் பெரியவர்கள் ஒரு அணியாகவும் பங்கு பெற்ற பட்டிமன்றம் நடைபெற்றது. மேலும் 5 திணைகளான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இவற்றை குறிக்கும் நடனங்களும் நடைபெற்றன. ஆடல், பாடல், இசை என்று கோலாகலமாக நடைபெற்ற விழாவின் முடிவில் பரிசுகளும் சிற்றுண்டியும் வழங்கப்பட்டன. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு இதை சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். ஒற்றுமைய பலம். நன்றி, வணக்கம். அன்பான வணக்கம். நான் தமிழ்வாணன் பேசுகிறேன். கடந்த ஓராண்டுக்கு மேலாக ஸ்டாக்ஹோம் தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாக குழுவில் பணியாற்றி வருகிறேன். சில முக்கிய நிகழ்வுகளை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். STS ஓப்பன் என்பது சங்க உறுப்பினர்கள் மற்றும் குழந்தைகளுக்காக நடத்தப்படும் ஒரு சிறப்பு விளையாட்டு நிகழ்வாகும். இந்த நிகழ்வு முழுமையாக இறகு பந்து போட்டிகளை மையமாக கொண்டு நடைபெறுகிறது. பொதுவாக மே மற்றும் ஜூன் மாதங்களில் இந்த விளையாட்டுப் போட்டியானது திட்டமிட்டு நடத்தப்பட்டு வருகிறது. உறுப்பினர்கள் மற்றும் குழந்தைகளுக்கிடையே விளையாட்டு ஆர்வம், ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மை மற்றும் சமூக ஒற்றுமையை வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். அடுத்து கோடை விழா. கோடை விழா என்பது சங்கம் ஆண்டுதோறும் நடத்தும் ஒரு முக்கியமான சமூக மற்றும் விளையாட்டு விழாவாகும். இந்த விழாவில் ஓட்டப்பந்தயம், கால்பந்து, நீளம் தாண்டுதல், கயிறு இழுத்தல் மற்றும் பல்வேறு போட்டிகள் குழந்தைகளுக்காக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. குழந்தைகளின் விளையாட்டு ஆர்வத்தை உற்சாகப்படுத்தவும் ஊக்குவிக்கும் வகையிலும் அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. இந்த கோடை விழாவானது பொதுவாக ஆகஸ்ட் மாதத்தில் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நடைபெறும் கோடை விழா மற்றும் STS ஓப்பன் நிகழ்வுகளில் உங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஒற்றுமையே பலம். தமிழால் இணைவோம். நன்றி, வணக்கம். வணக்கங்க. சென்ற வருடமும் நம்ம நமஸ்தே ஸ்டாக்ஹோம்ங்கிற பண்பாட்டு நிகழ்வுல நம்ம சங்கம் கலந்துக்கிச்சு. நம் சங்கத்தின் சார்பாக வைக்கப்பட்ட அங்காடியில தமிழ் மொழியின் தொன்மை பற்றியும், சுடோக்கோம் நகரில் நம் தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற விழாக்கள் பற்றியும், வகுப்புகள் பற்றியும் ஸ்வீடன் நாட்டவர்களுக்கும் அங்கு வருகை புரிந்த பிற மாநிலத்தவர்களுக்கும் நம்ம விளக்கணும். மேலும் நம் சங்க மகளிர் திருவிழா கொண்டாட்டம் அப்படிங்கிற தரப்புல நடன நிகழ்ச்சியும் அரங்கேற்றினாங்க. மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இன்ற வருடமும் நம்ம நமஸ்தே ஸ்டாக்ஹோம்ல அங்காடி நம்ம சங்கம் வைக்கும். கண்டிப்பா அனைவரும் வருகை புரியணும். எங்க கூட கலந்து பேசுவீங்கன்னு நம்புறோம். நன்றி. ஒற்றுமையே பலம். சுடோக்கோம் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் செல்வராஜ் சிதம்பரம். நான் சுடோக்கோம் தமிழ் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக இருக்கின்றேன். நம் சங்கத்தின் வாயிலாக பல விழாக்களை மிக சிறப்பாக நடத்துகின்றோம். இதில் ஆண்டின் கடைசி நிகழ்வாக நம் ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றோம். நம் ஆண்டு விழாவை எதற்காக கொண்டாடுகிறோம் என்றால், நமது சங்கத்தின் அனைத்து விழாக்களுக்கும் உறுதுணையாக இருக்கும் சங்கத்தின் முன்னாள் செயல் உறுப்பினர்கள் மற்றும் விழாக்குழுவினர், தன்னார்வலர்கள் மற்றும் நம் சங்கத்தின் வளர்ச்சிக்கு உதவும் நன்கொடையாக அனைவருக்கும் நன்றி கூறும் விதமாக இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். கடந்த ஆண்டு நம் ஆண்டு விழாவை டென்ஸ்டாவில் உள்ள கலையரங்கில் மிகச் சிறப்பாக நடத்தினோம். ஆண்டு விழாவில் அனைத்து கலை நிகழ்ச்சிகளும் மிக அருமையாக இருந்தது. ஆண்டு விழாவின் இறுதியில் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மற்றும் முன்னாள் செயல் உறுப்பினர்கள், விழா குழுவினர், தன்னார்வலர்கள் அனைவருக்கும் நிறைவு பரிசினை நாம் வழங்கினோம். இந்த ஆண்டு இறுதியில் கண்டிப்பாக ஆண்டு விழா நடைபெறும். சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு சங்கத்தின் செயல் உறுப்பினர் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. ஒற்றுமைய பலம். வணக்கம். என் பெயர் விலாசினி கிளிவளவன். நான் சுடோக்கோம் தமிழ்ச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராகவும் தமிழ் வகுப்புகளுக்கு ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு வரேன். தமிழ் சங்கத்தின் மட்டுமல்லாமல் இந்த தலைமுறையினரின் மிக சிறந்த தலையாய நோக்கம், கடமை, ஏன் ஒரு சவால்னு கூட சொல்லலாம், தாய்மொழி தமிழ் கல்வி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிறதே.
இதற்காக சுடோகோம் தமிழ் சங்கம் மற்றும் தமிழ் இணைய கல்விக் கழகம், தமிழ்நாடு வர்ச்சுவல் அகாடமி, TVA இணைந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இலவசமாக இணைய வழி தமிழ் வகுப்புகள் நடத்திட்டு வரோம். இந்த வகுப்புகளில் சுமார் 75 மாணவர்கள் பயின்று வராங்க. இவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தேர்வுகள் நடத்தப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படும். கடந்த ஆண்டு 45க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதி 100% தேர்ச்சி பெற்று தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு மைல்கள் அப்பால் இருந்தாலும் தமிழுக்கு மிக அருகில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு நடத்திய வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான போட்டிகளில், ஒப்புவித்தல் போட்டிகளில் நமது மாணவர்கள் பங்கு பெற்று பரிசு பெற்று நம்மை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் இந்த வகுப்புகள்ல படிக்கும் மாணவர்கள் நமது தமிழ் சங்க நிகழ்ச்சிகளில் பொம்மலாட்டம், வில்லுப்பாட்டு போன்ற பாரம்பரிய கலைகளில் பங்கு பெற்று தங்கள் திறமையை காட்டி வருகிறார்கள். இந்த ஆண்டு பேச்சு பட்டறை மற்றும் செயல்முறை தமிழ் கல்வி, ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் போன்ற முன்னெடுப்புகளை எடுத்திருக்கோம். வாருங்கள், இனிய தமிழை இணைந்து பயில்வோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீதர். நான் சுடக்கோம் தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினராக இருக்கிறேன். நமது தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்காக உங்களோடு இணைந்து பணியாற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நமது தமிழ் சங்கம் இவ்வளவு சிறப்பாக செயல்படுவதற்கு பின்னால் இருக்கும் நமது நன்கொடையாளர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்வீடன் போன்ற ஒரு புலம்பெயர் நாட்டில் நமது தமிழ் கலை பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல உங்கள் நிதி உதவி ஒரு பெரிய தூணாக இருக்கிறது. நீங்கள் வெறும் வணிக பங்குதாரர்கள் மட்டுமல்ல, நமது தமிழ் குடும்பத்தின் ஒரு அங்கமாகவே உங்களை நாங்கள் பார்க்கிறோம். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. அன்பு உறுப்பினர்களே, நமது நன்கொடையாளரின் சேவைகளை நாம் பயன்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவிக்கலாம். மேலும் வரும் காலங்களில் சுடக்கோம் தமிழ் சங்கம் இன்னும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளை நடத்த நமக்கு புதிய நன்கொடையாளர்கள் ஒத்துழைப்பு தேவை. உங்களுக்கு தெரிந்த நல்ல நிறுவனங்கள் அல்லது தொழில் முனைவோர்கள் எமக்கு அறிமுகம் செய்து வைங்கள். தமிழ் சங்கத்தின் நன்கொடையாளர்களின் வழிமுறைகளை அவர்களுக்கு பகிருங்கள். அவர்களுடைய நிதி உதவி நமது தமிழ் சங்க வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஒற்றுமையே பலம். தமிழால் இணைவோம். உங்கள் அன்பிற்கு மிக்க நன்றி. வணக்கம்.